கண்ணை பிசாசு அப்படியே மறைக்கிறான். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்தை நீ அறியும்படியாக தேவன் உனக்கு ஆலோசனை சொல்லுகிறார். அல்லேலூயா. கண்ணு திறக்கணும்ப்பா. கண்ணு திறந்தாதான் நீ தேவ சித்தத்தை அறிவாய். கண்ணு திறந்தாதான் தேவ நோக்கம் என்னது என்பதை நீ அறிவாய். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிசாசு கண்ண முன்ன இந்த இரத்த பழி எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும் இருக்கட்டும் என்று எக்காலமிட்டார்கள். தேவகுமாரனை சிலுவையில் அறைந்து சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் அந்த ஜனங்களுக்கு இயேசு கண்ணீர் விட்டு அழுதாராம். அல்லேலூயா. கண்ணீர் விட்டு அழுதார். கவனிங்க, ஒருவராகிலும் கெட்டு போவது தேவ சித்தம் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். உன்னை தேவன் வெறுத்து விட்டார் என்று நீ நினைக்கிறாயோ, நீ தான் தேவனை வெறுத்துட்ட. தேவன் உன்னை வெறுத்து விடவில்லை. தேவன் உன்னை விட்டு விலகிவிட்டார் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய். அவர் உன்னை விட்டு விலகல, நீதான் அவரை விட்டு விலகி விட்டாய். அவருடைய நேசத்தை புறக்கணித்து விட்டாய். அவருக்கு செய்த பொருத்தனையை நீ குப்பையிலே தள்ளிவிட்டாய். தேவனை வெறுத்து விட்டார் என்று தெரு தெருவாய் நாயை போல சுற்றி கொண்டிருக்கிறாய். தேவனை குற்றப்படுத்துவதற்கு நீ யார்? உனக்காக இன்றைக்கும் கர்த்தர் கண்ணீர் விட்டு அழுகிறார். கடைசி நேரத்திலாகிலும் மனம் திரும்ப மாட்டாயா? உன் சமாதானத்துக்கு ஏற்றவரை நீ அறிய மாட்டாயா என்று தேவன் உன் பின்னாடி தன் இரக்கத்தை தொடர பண்ணுகிறார். குருத்தோலை ஞாயிறிலே குருத்தோலை சிலுவை பிடித்து விட்டு சோத்திரம் என்று பாசனா பாடிவிட்டு தேவனுடைய மகத்துவத்தை மறந்து போயிருக்கிறாயா சகோதரி சகோதரியே? உன் கண்ணை பிசாசு மூடி இருக்கிறார். நிறைய பேர் நான் கத்தோலிக்க சபைதான், பல தடவை நான் இப்படி சொல்றேன், ஏன் கர்த்தர் மன்னிப்பாராக. உண்மையை சொல்லட்டுமா உங்களுக்கு? உலகம் முழுவதிலும் கிறிஸ்தவர்கள் என்கிற கணக்கே கத்தோலிக்க மக்களை வச்சு தான் இருக்கு. கிட்டத்தட்ட 17% உலகம் முழுவதிலும். முன்னாடி கணக்கு இது 17% அவங்க தான். எல்லாரும் விக்கிராதனக்காரங்க, பொம்மையை வச்சுக்கிட்டு வணங்குறவர். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் யாதொரு சொரூபத்தை ஆகலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், அவைகளை நமஸ்கரிக்கவும் வேண்டாம். நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் உங்களை விசாரிக்கிறா இருக்கிறேன் என்று தேவன் 10 கட்டளையில ஒரு கட்டளை. சட்டம் எழுதுனதெல்லாம் எப்படி தெரியுமா? 10 கட்டளை வச்சுதான். திருடினா உடனே எந்த சந்தேகமெல்லாம் உள்ள போட்டுருவாங்க தெரியுமா? களவு செய்யாதிருப்பாயாக, அல்லேலூயா, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக. இந்த பிரமாணங்களை வச்சுதான் சட்டம் எழுதுனது. அவர் கொடுத்த பிரமாணம். எந்த ஒரு சொரூபத்தையாலும் வணங்காதிருப்பாயாங்கிற பிரமாணத்தை சட்டமாக்க வேண்டியதானே? பொம்மையை வச்சு இதான் இயேசு இதான் மரியான்னு சொல்றேன். உன் கண்ணை பிசாசு குருடாக்கி இருக்கிறேன் அல்லவா? தேவனுக்கு அடிமை என்று ஒப்பு கொடுத்த அந்த பரிசுத்தவாட்டி மண்ணினால செஞ்ச மட்டமான பொம்மையில எப்படியா வாழுவாள்? தேவனுக்கு அடிமையா இருந்த தேவனை மகிமைப்படுத்தி என் ஆவி கர்த்தராகிய தேவனுக்குள் கலிகூறுகிறது என்று கலிகூர்ந்த அந்த தேவ மனுஷி நீ அற்ப கையினால் செய்த பொம்மையிலே வாழ்வாளோ? உன் கண்ணு குருடாக்கப்பட்டிருக்கிறது. உனக்கு கிடைத்த இந்த நாளாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்ற நீ அறிந்து கொண்டால் நீ பாக்கியவானா இருப்பாய். அடுத்த சரித்தது சொல்ல கவனிச்சிங்க. உலகம் முழுவதிலும் ஆவிக்குரியவர்கள் இவாஞ்சலிக்கல் என்று சொல்லுகிற மக்கள் மத்தியில் முன்னாடி சென்சஸ் இப்போ எவ்வளோ தெரியல, கிட்டத்தட்ட 4% தான். அவங்க எத்தனை பர்சன்ட்? 4%. இந்த 4%ல் கிட்டத்தட்ட 1400 சபை பிரிவினைகள் இருக்கிறதாம். எவ்வளவு? 1400 சபை பிரிவுகள். எம்மாடி அப்பா! எப்படியோ யாருடைய கண்ணையோ சத்துரு மறைக்க நினைக்கிறான். அவைகளை அந்த மறைவிலிருந்து நம்மை விடுதலையாக்குவது சத்தியம்தான். ஆமென். சத்தியம்தான், அக்கினிதான். அல்லேலூயா, அக்கினிதான். நான் எப்பவுமே மறக்காத ஒரு சின்ன குட்டி அனுபவத்தை சொல்லுவேன். இப்போவும் நான் சொல்றேன். ஏன்னா இதெல்லாம் நான் சின்ன காரியங்களை அற்பமாக நினைக்கிறதில்லை. நான் கிளினிக் இருக்கும்போது இயேசு என்னை தொட்டார். வர்ற நோயாளிகள்லாம் ஜெபம் பண்ண சுகமாகிட்டு போயிடுவாங்க. எனக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, பசி.
இந்த கிளினிக்கில் வேலை செய்கிற பையன்கிட்ட, தம்பி கொஞ்சம் கோதுமை மாவு இருக்குது, அப்போ அங்கேயே நான் சமைச்சிட்டு எங்கே இருந்தேன், ஒரு முட்டை வாங்கிட்டு வாப்பா சொல்லி அனுப்பிச்சி வச்சேன். அவன் முட்டையை வாங்கி வச்சு போயிட்டு வரேன் சார்னு போயிட்டான். முட்டை எங்கே இருக்குன்னே தெரியல. பசி. ஆண்டவரே என்னப்பா இது சோதனை, இருக்கிற காசை முட்டை வாங்கிட்டு வர சொன்னேன், முட்டை எங்கே வச்சாலே தெரிய மாட்டேங்குது, என்ன பண்ணு எனக்கு தெரியல. ஒன்று செய்வோம், ஜெபம் பண்ணி பைபிளை திறந்து பார்ப்போன்னு திறந்து பார்க்குறேன். ஆரம்ப நாட்களிலே இது வந்து சென்ட் பிரான்சிஸ் ஆஃப் அசிசி என்கிற பரிசுத்தவானுடைய மடத்தில் இது நடந்தது. ஆரம்ப நாட்களிலே, ஏன்னா நிறைய பேர் இதை செய்கிறீங்க, ஆரம்ப நாட்களில் குழந்தையாக இருக்கும் பொழுது நல்ல ஜெபம் பண்ணி நல்ல தேவனை மையப்படுத்தி வேதத்தை திறக்கும்போது தேவன் பேசுவார். நீ எரும மாடு மாதிரி பக்தியில் ஆன பிறகு அப்படி பேசுவார்னா அது தப்பு. தேவன் சத்தத்தை தொனிக்க பண்ணுகிற அளவுக்கு நீ வளர வேண்டும். ஆரம்ப நாட்களில் எப்படி? உடனே ஆண்டவரே எங்கன்னு தெரியலன்னு பைபிளை வாசிச்சு கத்தாவே பேசுனா, அவன் அவைகளை அவனுக்கு முன்பாக வைத்தார்னு இருக்கு. நான் உட்காந்துட்டு எனக்கு முன்பாக வைத்தார்னு கத்து சொல்லிட்டார். முன்பாக ஒன்றுமே இல்லையே. இந்த ஊசியை கொதிக்க வைக்கிற பாத்திரத்தை அந்த பேப்பரை வச்சு எடுப்போம்ல, அது அங்கே கசங்கி கிடக்கு, அது வழக்கமாக இருக்கும். அது தவிர ஒன்றுமே இல்லையே. என் முட்டையை வாங்கிட்டு வந்தவங்க இப்படி கசக்க இப்படி போட்டு இருக்கா, அது கசக்கிறதுக்குள்ளே முட்டை இருக்குது, இது தெரியல. முன்னாடி பார்த்தா கசக்கின பேப்பர் தான், அங்கே பார்த்தா உள்ள முட்டை இருக்குது. ஒரு சின்ன காரியத்தில் கூட நம்ம கண்ணை மறைக்குது பார்த்தீங்களா சத்துரு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், நிறைய பேர் கண்ணாடியை போட்டுக்கிட்டு, கண்ணாடி எங்க, கண்ணாடி எங்க, ஐயா கண்ணாடி நீல, ஐயோ கண்ணாடி போட்டுக்கிட்டே கண்ணாடியை தேடுறவனே, உன் கண்ணை எப்படி பிசாசு மறைச்சி வச்சிருக்க. வாட்சை கட்டிக்கிட்டே வாட்சை தேடுற மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. பெங்களூரில் ஒரு சகோதரி கத்துக்களை வழி நடத்துகிறேன். அந்த அம்மா தன் நகையெல்லாம் பேங்க்கில் வச்சுருக்காங்க. இவங்கள போய் பேங்க்கில் போனோன்னே கதவு திறந்தோன்னே, ஐயோ நகையை அவனை கொண்டு போயிட்டான், ஐயோ கொண்டு போயிட்டா கத்துறாங்க எல்லாம் பேங்க். என்னம்மா ஐயோ ஏம்மா உன் நம்பரு 67, திறக்கப்பட்டிருக்கிறது 42, நீ எதுக்குமா இங்கே? அப்பா இப்போதான் எனக்கு உயிரே வந்தது. கண்ணை அப்படியே மறைச்சிடுறான் அப்படியே பிசாசு. பிசாசு கண்களை மூடுகிறான், இயேசு கண்களை திறக்கிறார். அல்லேலூயா. எந்த மனிதனுடைய வாழ்க்கையின் கண்ணை திறக்கும் போது திறந்துரு. கர்த்தர் குருடனின் கண்களை திறக்கிறவர். நம்ம இந்து நண்பர்கள் தான் அவங்க தெய்வத்துக்கு நெற்றி கண் ஒன்று இருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவனுக்கும் நெற்றி கண் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? ஏதோ ஒரு சாமிக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எல்லா மனுஷங்களுக்கும் நெற்றி கண் இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்க. இப்போதான் முதல்ல கேட்குறீங்களா? கேட்டுக்குங்க. எல்லாருக்கும் என்ன கண் இருக்கிறது? நீங்கள் இப்போ இதை டெலிவிஷனில் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். நான் சொல்லதை விஞ்ஞானத்தின்படி சொல்ல கவனிச்சிங்க. இந்த தலை இருக்குல்ல, இந்த தலையுடைய மூளை பகுதியாக இருக்கிறது. பின்னாடி இருக்கிற தலை வந்து உள்ளான இருதயம், நுரையீரல், கிட்னி எல்லாம் ஆளுகை செய்து பின்னாடி இருக்கிற மூளை. வலது பக்கம் இருக்கிற மூளை இடது பக்கத்தில் கை கால் இது எல்லாம் வந்து நடத்துகிறது. இடது பக்கத்தில் இருக்கிற மூளை வந்து வலது பக்கத்தில். சில பேர் கேட்குறாங்க, அதையும் வலது பக்கம் மூளை இடது பக்கம் நடத்துதுன்னா என்ன தெரியுமா? இல்லாட்டி 2 காலம் முன்னாடி போய் கீழே விழுந்துருவேன். அதுக்கு தான் தேவன் மாற்றி வச்சிருக்காரு. அல்லேலூயா. மாற்றி வச்ச தேவனே நீ ஏமாத்திர நினைச்சா முடியுமா? அவ்வளவு அழகா முன்னாடி இருக்கிற மூளை இருக்குல்ல, இங்கே தான் மெமரி செல்ஸை தேவன் வைத்திருக்கிறார். ஞாபக அந்த அணுக்களை தேவன் வைத்திருந்த ஃபோர் ஹெட். தலையில் கை வைங்க, கையெடுங்க. இங்கே தான். இப்போ நான் உங்களை கேள்வி கேட்க போகிறேன், டைம் இருக்கான்னு தெரியல. என் தலை விதி அப்படின்னு இப்படி 1 தடவை 9 தடவை 1000 தடவை எத்தனை சொல்லியிருந்தாலும் கையை வைத்துங்க பார்க்கலாம். இவ்வளோ தலைவிதி பிடிச்சவங்க இருக்குக்கப்பா. நம்மகிட்ட இன்னொரு கேமரா இருக்குது. இந்த ஷூட்டிங்கிறதுலே இறங்கிடக்கூடாதுங்கிறது தானே அதெல்லாம் பண்ணுறது இல்லை. இல்லாட்டி உங்கள் மூஞ்சியெல்லாம் டெலிவிஷனில் காட்டியிருக்கணும். உங்கள் தலைவிதியை 4 பேர் பார்க்க வேண்டாமா? எல்லாம் என் தலை விதி, என் தலை மேலே வந்த இது எல்லாம் இப்படி தான். இங்கே தான் அந்த ஞாபக செல்களை தேவன் வைத்திருக்கிறார்.
அல்லேலூயா. இங்க தேவ அனல் ஊடுருவின உடனே கண்ணு திறந்துடும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப எல்லாருக்குமே நெற்றிக்கண் இருக்கிறது. பேய் எல்லாரையும் கண்களையும் மூடிட்டு எனக்கு மட்டும்தான் நெற்றிக்கண் இருக்குன்னு சொல்லுது. ஆனா தேவன் உனக்கெல்லாம் நெற்றிக்கண்ணை உண்டாக்கி அந்த கண்ணை திறக்கிறார் அக்கினி மூலமாய். தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் யூதர்களுக்கு கண்ணு திறக்கப்படலை. அந்த சந்திக்கும் காலத்தை அறியவில்லை. கிபி 70 AD, கிபி 70ஆம் நூற்றாண்டிலே டைட்டஸ் என்கிற ரோம மன்னன் இந்த எருசலேமுக்கு விரோதமாய் படையெடுத்து வந்து விட்டான். பெரிய சரித்திரம் அது. சுற்றிலும் சேனைகள் சூழ்ந்து விட்டது. இயேசு சொன்னார், தேவனை துதிச்சவங்களை பார்த்து, எருசலேம் சேனைகளால் சூழப்படும் பொழுது அவருடைய நியாய தீர்ப்பு அந்த நாட்கள் தான். ஆகவே நீ பட்டணத்தில் இருக்க கிராமத்துக்கு ஓடி போ. கிராமத்தில் இருக்க பட்டணத்துக்கு போயிடாத. வயல் இருக்கிறவன் வீட்டுக்குள்ள வந்துடாத. வீட்டு மேல இருக்க இறங்கி ஓடிடு என்று சொன்னார். உடனே எல்லா கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தோலை ஞாயிறு அன்று தேவனை மகிமைப்படுத்தின கிறிஸ்தவர்கள் அந்த ரோமராஜ், ஐயா நாங்க கிறிஸ்தவங்க, இயேசுவை நம்புறவங்க, இந்த நிலைமை ஏற்படும், போங்க 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 போங்கன்றாங்க. எல்லா கிறிஸ்தவர்களும் அந்தியோகியா பட்டணத்துக்கு போய் தப்பிச்சுட்டாங்க. எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டது. சரணடைங்கள் என்று அவன் சொன்னான். கேட்கல. நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி என்று வைராக்கியம் பாராட்டினார்கள். உடனே இவர்களை சிலுவையில் அறை என்று தீத்துராஜன் கட்டளையிட்டான். எப்படி அரைஞ்சாங்க தெரியுமா? ஆளை தூக்குறது, மரத்துக்கிட்ட ஒருத்தன் ஈட்டியை விட குத்துறது, அப்படியே தொங்கிட்டு கிடப்பான். பிள்ளைகள், இந்த இரத்த பழி எங்கள் பிள்ளைகள் மேல் இருக்கட்டும், எல்லாரையும் வெட்டி வீழ்த்தினான். முக்கியமான ஆளுங்க ஆலயத்தில் போய் சரணடைஞ்சிட்டாங்க. ஆலயம் பெரிய ஆலயம். உடனே என்ன செய்தான் அந்த ராயன்? அந்த தீயை போட்டு எரின்னு சொல்லிட்டான். ஆலயத்தை தீ போட்டு எரித்தார்கள். எத்தனை மக்கள் அழிந்தார்கள் தெரியுமா? சிலுவையோடு விளையாடுறதா? இயேசுவோடு விளையாடுவதா? இந்தியாவில் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளோடு விளையாடலாம் என்று சில பேர் நினைக்கிறார்கள். அப்போ இந்த சரித்திரம் எப்படி சொல்லுகிறது? ராஜாஜி கவர்னர் ஜெனரலாக இருந்தார். அப்பொழுது எல்லாம் சொல்றாங்க, இந்தியாவில் இவ்வளோ கிறிஸ்தவங்க இருக்காங்க, இவங்களை அடக்கிறதுக்கு ஒரு வழியை பண்ணணும்னு அப்பயே சொன்னாங்க. அப்போ அவர் சொன்னார், ராஜாஜி இந்த கிறிஸ்தவங்களாம் மூட்டை பூச்சி மாதிரி அப்படியே விட்டேன்னா அடங்கிடுவாங்க, நசுக்குனா பெருகிடுவாங்க அப்படின்னாரு. அந்த ஆள் என்னைக்கு நசுக்க போறாங்களோ அன்னைக்கு தான் பெருக போறோமோ நமக்கே தெரியல. தேவனாகிய கர்த்தருடைய கிருபையை உணராத யூத ஜனங்களை சத்துருவானன் கண்களை மூடினதான தீ போட்டு எரிச்சிட்டான். அப்போ எருசலேம் ஆலயத்தில் இந்த தங்கமெல்லாம் கரைஞ்சி கல்லுகளுக்குள்ள போய் புகுந்துக்கிட்டு அந்த தங்கத்தை எடுப்பதற்காக கல்லை பேத்து பேத்து எடுத்தாங்க. இப்போ எருசலேம் ஆலயத்தில் கட்டமண்ணு தான் இருக்கு. மெட்ராஸ்லாம் கட்டமண்ணா தெரியாது, குட்டிச்சவராக தான் இருக்கு. ஏன் தெரியுமா? மனிதனுடைய கண்கள் குருடாக்கப்பட்டதுனாலே. பக்தி தேவன் தந்தது, பெருமை பேசாதே. ஆவிக்குரிய முறையில் உன்னை பயன்படுத்துவது தேவன். நீ பட்ட கடன் மேன்மையை எதிர்பார்க்காதே. உன் தேவனை மகிமைப்படுத்து. ஏனென்றால் உன்னை சந்திக்கும் காலத்தை உனக்கு முன் அறிவிக்கிறவர்.